ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையாய் நம்முடைய அஸ்திவாரமாய் இருக்கிறபடினாலே கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான். சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சுழினும். வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சுழினும். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் மேகிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் மேகிடவே. திரை வழியா தன் சரீரத்தினா திறந்தாரே தூய வழி. திரை வழியா தன் சரீரத்தினா திறந்தாரே தூய வழி. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கன்மலையாகிய கிறிஸ்து என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலைமோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா.
அவரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. மறுபடியுமாய் பாடி, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே என்னை எடுத்தவர் நிறுத்திடுவார். தாழ்மையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தவர் உயரத்திலே நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கத்தக்கதாக எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். சீயோனிலே என்கிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. 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 சீயோனிலே என்கிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என்கிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் சொன்னால் அதை குறித்து கலங்க தேவையில்லை. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என்கிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என்கிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என்கிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய நங்கூரம் இருக்குமே ஆனால் எந்த புயல் அடித்தாலும் எந்த சீற்றம் வந்தாலும் எதுவும் ஒன்றுமே செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட 100க்கு 100 நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு அதிசயம் செய்கிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே
செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் நம்மை உயர்த்தக்கூடிய நபர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் வாக்குறுதி கொடுக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் நம்மை பார்த்து எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். ஆனால் நம்மை உயர்த்தக்கூடிய ஒருவர் உண்டானால் அவர் தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை நம்பும் பொழுது ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே தான் தாவீது 23ஆம் சங்கீதம் முழுமையாக அந்த 6 வசனங்களிலே கர்த்தரை முழுமையாய் நம்பிக்கை வைத்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஒருவரும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு குறைவும் அடைந்ததே இல்லை. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாய் செய்கிறவர். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, என் நம்பிக்கை அவராயிருக்கிறபடியினாலே அவரை நான் முழு உள்ளத்தோடு கூட பாடி அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தரை இந்த வேளையிலே பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்க்கின்றீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன்,
சமூகத்திலே என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலம். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என்னை சேர்க்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருள் சொல் பள்ளத்தாக்கில், இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நன்மையும் கிருபையும் தொடருமே உயிரோடு வாழும் நாளெல்லாம். அறிக்கை செய்வோம் எல்லாருமாக. இந்த வருஷத்தின் துவக்கத்துல தானே அறிக்கை செய்து அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை நம்மை தொடரும்படியாக. அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எல்லாரும் எழுப்பி தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. அவருக்கு புது பாடல் பாடி ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த இருதயத்தோடு கூட அவரை பாடி புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். எல்லாருமாய் தேவனாகிய கர்த்தரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கே நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தாவீது விதமாய் சொல்லுகிறார், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த நேரத்தில் கூட நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே
உமக்கு நன்றி நன்றி. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. 71ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஒருவேளை நான் இடையில தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய நம்பிக்கை அவர் மாத்திரம்தான். இந்த நம்பிக்கை உலகத்தில் நமக்கு வேற ஒருவருமே இல்லை. அவர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹalleluya. இந்த நேரத்தில் கூட கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையாக இருப்பார் என்றால் முழு இருதயத்தோடு கூட முழு பலத்தோடு கூட அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நானோ உம்மேல் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்குமே ஆனால் ஒருவர் நம்மை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆராதியுங்கள் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நம்பிக்கைக்குரியவர் அவர் இருக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் எல்லாரும் துதிக்க முடியும். எல்லாருமாய் தேவனாகிய கர்த்தரை இந்த வேளையில முழு இருதயத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே, நீரே என்னுடைய கேடகம் ஆண்டவரே, நீரே என்னுடைய துருகம் ஆண்டவரே. எனக்கு எல்லாமுமா இருக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் நங்கூரமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், எங்கள் அடைக்கலமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை உயர்த்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எட்டாத உயரத்திலே எங்களை நிறுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் நீர் ஒருவர்தான், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ரிமாலா ஷிகர தனலர பலவா ரிமனதி அந்தரலர பௌதியா கரபரபலவா ருதனலர பௌஷியதர பரபலவா. எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிமனதி அந்தரலர பௌதியா கரபரபலவா. ஹalleluya. ஆவியானவரே, பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. வாழ்வே ஒளியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே ஒளியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். உம்மை தானே
இதய விருப்பமெல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை 37ஆம் சங்கீதத்தில் விதமாய் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைமை உங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலையா இருக்கலாம். இனிமேல் இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நம்பிக்கை இல்லாத இடத்திலே கர்த்தர் நம்பிக்கையை உண்டாக்குகிறவர். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆபிரகாமை குறித்து நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் ஆபிரகாம் விசுவாசத்தோடு நம்பினார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைமைகள் தாறுமாறாய் நடக்கலாம், எதிர்காற்று வீசலாம், கொந்தளிக்கலாம். ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அன்றைக்கு பேதுருவை பார்த்து அதே கேள்வியை கேட்ட கேள்வியை இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஏன் பயப்பட்டாய்? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லையா? நான் இருக்கிறேனே, நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆமாண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், ஒருவேளை நான் இந்த சூழ்நிலைமையில நிற்பது எந்த சூழ்நிலைமை என்பது உமக்கு மாத்திரம் தெரியும். ஆனால் நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன். மனிதரால் முடியாதது தேவனால் எல்லாம் கூட நிச்சயமாய் நிறைவேற்றுவார். யோசுவாவை குறித்து சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறது அதுவல்ல நம்பிக்கை. சூழ்நிலைமை தாறுமாறாய் இருக்கும் பொழுது, சூழ்நிலைமைகள் எதிர்மாறாய் இருக்கும் பொழுது, ஒன்றுமே இல்லாமல் வறட்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறது தான் உண்மையான நம்பிக்கை. ஆகவே தான் ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரத்திலே காய்கள் பலன்கள் இல்லாமற் போனாலும், கிடையிலே ஆடுகள் மந்தைகள் இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஏன் தெரியுமா? என்னை உயர்த்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். என்னை தலை நிமிர செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை நான் பார்க்கல ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற எதிர்த்து நிற்கிற மனிதர்களை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே, போராட்டங்களை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பற்றாக்குறையை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே, என்னை தோல்வியடை செய்கிற காரியங்களையும் பேச்சுக்களையும் மனிதர்களையும் குறை சொல்லுகிறவர்களை நான் பார்க்கவில்லை. நான் பார்க்கிற ஒருவர் மாத்திரம் உண்டானால் அது என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கரம் உயர்த்தி நம்புவேன் இயேசுவை. ஆமாண்டவரே சொல்லுவோம். அல்லேலூயா பாடி பாடி அல்லேலூயா
எடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே அலைகளை தாண்டுவதற்கு, கடலின் சீற்றத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுடைய எல்லா துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை உமக்கே ஏறெடுத்திருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீராய் இருக்கிறபடியினாலே, நீர் ஒருவராய் இருக்கிறபடியினாலே எங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவர். நீர் யெகோவா ஈரேயாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லவருடைய கரத்தில் எங்களுடைய துதி ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.